ஹலோ கைஸ், என் 18 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான கதைக்கு போகலாம். பரபரப்பான காலை நேரம், கார் நிறைந்த சாலைகள், இப்படி ஒருவரும் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் வாசல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற சில பேர் ஏதோ ரகசியமாக பேசிக்கிறாங்க. 2-3 நபர்கள் வெளிப்படையாகவே பேசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ காதல் விவகாரம் போல, அதுதான் சூசைட் பண்ணிட்டு போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து நிற்கிது. அப்போ அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து பின்புறமாக ஒரு பெண்ணோட சடலத்தை அந்த வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்த அனைவரும் கண்ணை மூடாமல் அதை ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் உடனே தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு சத்தமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சடலம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது. உடனே அங்கே இருந்த ஒரு போலீஸ்கார், சரிம்மா, இதெல்லாம் போலீஸ் கேஸ் ஆகிட்டு நாங்கள் தான் இதை டிஸ்போஸ் பண்ணணும், இதை நாங்கள் தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடலத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. வந்த சொந்தம் எல்லாம் சொல்லிக்காம போக, வாசல்ல போட்ட பூவோ வாடி போக, வீடே ஒரே சுடுகாடு அமைதியா இருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு லைட்டு விட்டு விட்டு எரியுது. ஏதோ ஒரு உருவம் மாடிப்படிக்கிட்ட உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. இதை இறந்து போன பெண்ணோட அம்மா பார்க்குறாங்க. அவங்க மெதுவாக மாடிப்படிக்கிட்ட போகிறாங்க. அப்போ திடீர்னு இறந்து போன பொண்ணு மாடிப்படி மேலே உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு அந்த உருவம் அழ ஆரம்பிக்குது. அம்மா, அம்மா, என்னை ஏன் இப்படி பண்ணுனீங்க? அம்மா, என்னை ஏமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட அம்மா மெதுவா படிக்கிட்ட போறாங்க. போய் பார்த்தா இறந்து போன பொண்ணு விகோரமான உருவத்தோட மாடிக்கிட்ட உட்கார்ந்துருக்கா. இவங்க மெதுவா தான் பொண்ணு கிட்ட போறாங்க. எல்லாம் நம்ம குடும்ப நல்லத்துக்காக தாம்மா, நம்ம குடும்பமான போகக்கூடாதுந்தாம்மா இப்படி பண்ண, அம்மாவை மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெதுவா தான் பொண்ணு கிட்ட போறாங்க. டக்குன்னு அந்த பொண்ணு மறைஞ்சிட்றா. மறுபடியும் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் எங்க கேட்குதுன்னா, இறந்து போன தான் பெண்ணோட ரூம் பக்கமா கேட்குது. மெதுவா அந்த அம்மா ரூம் பக்கமா போய்கிட்டு இருக்கிறாங்க. ரூம் கிட்டக போய் லைட் அடித்து அப்படியே பார்க்குறாங்க. அங்கே தன்னோட பொண்ணு விகோரமாக தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா. அந்த உருவம் கிட்ட போய், இங்கிருந்து போயிடுமா, உனக்கு என்ன வேணாலும் அம்மா செய்யறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் வாயை திறந்து கத்துறா, நான் உயிரோடு இருக்கிறப்ப என் ஆசையை தப்புன்னு சொன்னீங்க, இப்போ செத்ததுக்கு அப்புறம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இது உங்களுக்கே நியாயமாக படுதாமா அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. அப்படியே தான் அம்மாவை விகோரமாக பார்க்குறா. அவங்க அம்மா கிட்ட வந்து தலையை அசைக்கிறா, அசைச்சி பார்க்குறா. அவ பார்க்குறத பார்த்த அவங்க அம்மா மயங்கி அங்கேயே விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்பையும் அந்த உருவம்
அந்த இடத்த விட்டு நகராமல் அங்கேயே நிற்கிது. அவங்க அம்மாவை பார்த்தபடியே நின்றுக்கிட்டே இருக்கு. அடுத்த கணம் அந்த பொண்ணு உடம்பு முழுக்க ஒரே இரத்தக்கரையாக இருக்கு. தலையெல்லாம் விரித்து போட்டு ஒரே ரொம்ப அகோரமாக நிற்கிறா. மறுநாள் காலை வழக்கம் போல பொழுது விடியுது. அதே அப்பார்ட்மெண்ட் வாசலுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. அதில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லுறது ஒரே ஒரு விஷயந்தான், பொண்ணு இறந்த துக்கம் தாழாமல் அம்மா செத்துட்டா போல அப்படின்னு பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, தான் பொண்ணு வேற ஜாதி பையனோட பழகிறத பிடிக்காத அம்மா அவங்க பொண்ணுக்கு விஷம் வச்சு கொன்னுடுறாங்க. தான் எதுக்காக சாகுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் செத்து போன அந்த பொண்ணு ஆவியாக வந்து அவங்க அம்மாவை பழிக்கு பழி வாங்கிடுறா. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.